Good evening dear 11th standard student. Today we are going to see 11th standard computer science பார்க்க போறோம். So already நம்ம 7 chapter complete பண்ணிருக்கோம். அதோட 8th chapter அதோட கண்டினியூ தான் பார்க்க போறோம். Unit 2 ல algorithmic problem solving ல 8th chapter illustration and regression. ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே இல்லிட்ரேஷன்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு லூப் அந்த அன்டில் கண்டிஷன் வர வரைக்கும் திருப்பி சேம் கண்டிஷனை ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் இல்லிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிக்ரெஷன்ன்றதும் அதே சேம் கான்செப்ட் தான். திருப்பி ஒன்ஸ் அகெயின் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளவே கால் ஆகிறது தான் ரிக்ரெஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே. ஃபஸ்ட்டு லேர்னிங் அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். ஆஃப்டர் லேர்னிங் திஸ் கான்செப்ட் இன் திஸ் சாப்டர் தி ஸ்டூடெண்ட் வில் ஏபிள் டு நோ the concept of variant and invariant. முக்கியமான கான்செப்ட். ஸோ வேரியண்ட்னா என்ன, இன்வேரியண்ட்னா என்ன அப்படின்றத எதுக்காக நம்ம வந்து அல்காரிதமிக் டெக்னிக்யூவில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது அப்ளை அல்காரிதமிக் டெக்னிக்யூ இன் இல்லிட்ரேஷன் அண்ட் ரெக்ரெஷன் ப்ராசஸ். அல்காரிதமிக் டெக்னிக்யூவில் எப்படி வந்து இல்லிட்ரேஷனை உள்ள கொடுக்கறது, அடுத்த ரிக்ரெஷன் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு தான் மெயின் அப்ஜெக்டிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். There are several problems which have been solved by doing the same action repeatedly. Both illustration and regression are algorithm design technique to execute the same action repeatedly. So இந்த illustration ஆகட்டும் regression ஆகட்டும் ரெண்டுமே ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு திருப்பி ரிப்பீட்டிவாக நடக்க தான் போகுது. சேம் ஆக்ஷனில் ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா ஸோ அதே கண்டிஷனை வச்சுட்டு அது திருப்பியும் ரன் ஆக தான் போகுது. ஒவ்வொரு வாட்டியும் ரிப்பீட்டிவாக நடக்க தான் போகுது. எதுக்காகனா ஸோ அல்காரிதம் டிசைன் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் அங்கே என்ன பண்ண போகுது, அங்கே அந்த ப்ராசஸை முடிக்க போகுது. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ரிப்பீட்டிங் சேம் ஆக்ஷன் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ அந்த மாதிரி திருப்பி ஒரே ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுனால என்ன ஒரு யூஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஈவன் தோ ஆக்ஷன் இஸ் சேம், த ஸ்டேட் விச் த ஆக்ஷன் இஸ் எக்ஸிக்யூட்டட் இஸ் நாட் சேம். ஸோ திருப்பி ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகுது, பட் அதோட ஆக்ஷன் என்னவோ சேம் தான், ஆனால் அதுக்கு கொடுக்கக்கூடிய ரிசல்ட் என்னது டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஈச் டைம் வி எக்ஸிக்யூட் த ஆக்ஷன் த ஸ்டேட் சேஞ்சஸ், therefore the same action is repeatedly executed by the different states. ஸோ திருப்பி ஒரே ஸ்டேட் தான் அங்கே ரன் ஆகுது, பட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு அவுட்புட் கிடைக்குது. The state changes in such a way the process progress to achieve the deserved input-output relationship. ஸோ சேம் கண்டிஷன் ரன் ஆகுதுனால நமக்கு கரெக்டான இன்புட் அண்ட் அவுட்புட்டுக்கான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்றதை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதுதான் இதோட பெரிய யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Illustration and regression. Illustration என்னன்னு பார்க்கலாம். In illustration the loop body is repeatedly executed as long as the loop condition is true. ஸோ எவ்வளோ லாங்காக இருந்தாலும் அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் இல்லிட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் லூப் திருப்பி சேம் கண்டிஷன் அங்கே ரன் பண்ணிட்டு தான் இருக்க போகுது. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன். ஈச் டைம் த லூப் பாடி இஸ் எக்ஸிக்யூட்டட் த வேரியபிள் ஆர் அப்டேட்டட். ஒவ்வொரு வாட்டியும் அதோட லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த வேரியபிள் மட்டும் என்ன ஆகும், அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஏ இட்ஸ் அசைன் டு a+1 அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேட்டில் ஏவோட வேல்யூ 0 இருக்கும். ஸோ அடுத்து உள்ள இன்னர் பாடிக்குள்ளே வரும்போது ஸோ ஏவோட வேல்யூ என்ன ஆகும், a+1 போது அப்போ ஏவோட வேல்யூ 0 + 1 1. ஸோ அப்போ ஒவ்வொரு வாட்டியும் அந்த வேரியபிளோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அன்டில் எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற வரைக்கும் அந்த வேரியபிள் நடந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Which remaining unchanged by the execution of the loop. However, there is also property of variable which remain unchanged by the execution of the loop body. This unchangeable property is called the loop invariant. So once நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஏவோட வேல்யூ திருப்பி அப்டேட் ஆகிட்டே இருக்குது, அந்த வேரியபிள் அப்டேட் ஆகிருக்கு, அதை வந்து வேரியண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ சேஞ்ச் ஆகாத ப்ராப்பர்ட்டி இருக்குது இல்லைங்களா, அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, இன்வேரியண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. லூப் இன்வேரியண்ட் இஸ் த கீ கன்ஸ்ட்ரெயின்ட் அண்ட் த ரீசன் அபவுட் த இல்லிட்ரேட்டிவ் அல்காரிதம். ஸோ இந்த இல்லிட்ரேட்டிவ் அல்காரிதத்தில் தான் கீஸ் மாதிரி வச்சு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இன்வேரியண்ட் என்ற கான்செப்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிக்ரெஷனில் பாருங்கள், பாடி ஆஃப் த லூப் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை தான் என்னென்னு அப்டேட் ஆகாத ப்ராப்பர்ட்டி என்னென்னு சொல்கிறாங்கன்னா இன்வேரியண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றாங்க. அதை பற்றி நம்ம இந்த ப்ரீஃபாக இந்த சாப்டரில் தான் பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்தது ரெக்ரெஷன் இஸ் த அனதர் அல்காரிதம் டிசைன் டெக்னிக்கோ. ஸோ இதுவும் என்னென்னு சொல்கிறாங்கன்னா இது ஒரு அனதர் டிசைனிங் டெக்னிக்கோ தான், அல்காரிதம் டிசைன் டெக்னிக்கோ தான். க்ளோஸ்லி ரிலேட்டட் டு இல்லிட்ரேஷன். இதுவுமே எப்படி தான் இருக்கும், இல்லிட்ரேஷன் மாதிரி தான் திருப்பி ரன் ஆக போகுது. ஸோ சேம் ஸ்டேட் தான் ஆக்ஷன் ரன் ஆகும், பட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அவுட்புட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மோர் பவர்ஃபுல். இதை இல்லிட்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது மோர் பவர்ஃபுல்லாக இருக்குது. யூஸிங் ரிக்ரெஷன் வி சால்வ். ஸோ ரிக்ரெஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுனால a problem which is given input by solving the same problem with a part of input and constraining a solution and the original problem from solution the
partial input. So different types of input கொடுத்தாலும் அது என்ன பண்ணா solving a same problem. அதே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி நமக்கு ஒரிஜினல் அவுட்புட் என்னவோ அதை மட்டும் அந்த சொல்யூஷனை மட்டும் தான் கொடுக்கும். ஸோ இதுதான் இதோட பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க. யாருன்னா ரெக்ரெஷனோடது. இன்வேரியன்ட் நம்ம பார்த்தோம்ல, இன்வேரியன்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் the following assignment is executed with u comma v it's assigned to 20, 15. We can annotate before the after an assignment. So before assignment முன்னாடி எப்படி இருக்குன்னா before it's assigned to u comma v equal to 20, 15. அப்போ u ஓட வேல்யூ என்னது 20, v ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 50. இது பிஃபோர் அசைன்மெண்ட். ஒரு அசைன்மெண்ட் ப்ராசஸ் நடக்குது. u comma v it's assigned to u plus 5, v plus 5. ஸோ இப்போ u ஓட வேல்யூ என்ன ஆகுது 5 இன்க்ரிமெண்ட் ஆகுது, v ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 டிக்ரிமெண்ட் ஆகுது. ஸோ இப்போ ஆஃப்டர் அசைன்மெண்ட் என்ன ஆகும், ஸோ u வந்து +5 அப்போ 20ன்ற வேல்யூ என்ன ஆகும்போது +5 ஆகும்போது என்னென்னு வரும் 25ன்ற அவுட்புட்டு u ஓட வேல்யூ ஆகுது. v ஓட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க v -5 ஆகும்போது இந்த டேர்ம் என்ன ஆகும் 10 ஆகுது. ஸோ இப்போ v ஓட வேல்யூ என்னது 10. ஓகேவா, இது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அசைன்மெண்ட். ஸோ இதில் எப்படி இதில் எது இன்வேரியன்ட்னு பார்க்கலாம். ஆஃப்டர் அசைன்மெண்ட் u comma v it's assigned to 25, 10. But what to observe about the value of the function u plus v. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, சேம் ஒரு கண்டிஷன் கொடுத்தாங்க, 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதில் 2 வேல்யூ அசைன் பண்ணாங்க. அடுத்து ஏதோ அசைன் பண்ண சொன்னாங்க, ஒரு வேல்யூவில் வந்து ப்ளஸ் பண்ண சொன்னாங்க, ஒரு வேல்யூவில் மைனஸ் பண்ண சொன்னாங்க. மைனஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அது அசைன்மெண்ட் ஆயிருக்கு, இந்த வேரியபிள் மட்டும் அப்டேட் ஆயிருக்கு. இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கீங்க, என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். u plus v அப்சர்வ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபோர் அசைன்மெண்ட்டுக்கு முன்னாடி u plus v ஓட வேல்யூ பாருங்கள். u ஓட வேல்யூ 20 இருக்குது, v ஓட வேல்யூ 15 இருக்குது. அது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணுங்கள் 35. ஆஃப்டர் அசைன்மெண்ட் என்ன பண்ணணும், u ஓட வேல்யூ +5 பண்ணோம், 20 +5 பண்ணோம், v ஓட வேல்யூ 15 -5 பண்ணோம். ஸோ இந்த ரெண்டு டோட்டலும் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சேம். ஸோ 35. அப்போ இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, எதுவுமே கிடையாது. ஸோ சேம் இன்புட் ஸ்டார்ட் பண்ணும்போது 35 இருந்துச்சு, ஆஃப்டர் அசைன்மெண்ட் கண்டுபிடிக்கும் போது நமக்கு 35 தான் இருக்குது. இந்த மாதிரி சேஞ்ச் ஆகாத ப்ராப்பர்ட்டி தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா இன்வேரியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ த அசைன்மெண்ட் ஹேஸ் நாட் சேஞ்சட் த வேல்யூவில் எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ பிஃபோர் அசைன்மெண்ட் முன்னாடி 35 தான் இருந்துச்சு, ஆஃப்டர் அசைன்மெண்ட்டுக்கு அப்புறமும் 35 தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேட்டை என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்வேரியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. u plus v. ஸோ அப்போ இதோட கான்செப்ட் என்னென்னா u plus v. நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிதான் அசைன் பண்ணோம், u comma v it's assigned to 25, 15 அப்படின்னு 20, 15 கொடுத்துருந்தோம். அடுத்த ஸ்டேட்டில் என்ன பண்ணோம், u comma vக்கு u minus 5, u plus 5, v minus 5 அசைன் பண்ணோம். இதுதான் அசைன்மெண்ட் நடந்துச்சு. ஸோ ஆஃப்டர் அசைன்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா u comma v அப்படின்றது 20, 25, 10. ஸோ அப்போ இந்த லூப் பிஃபோர் அசைன்மெண்ட் முன்னாடி இதோட வேல்யூ என்னென்னா 35 தான், ஆஃப்டர் அசைன்மெண்ட்டுக்கு அப்புறமும் இதோட வேல்யூ 35 தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற லூப்பை தான் என்ன நடக்குது அங்கே ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா u plus v அப்படின்ற அல்காரிதம் அங்கே டிசைன் ஆகும். ஸோ இதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, இந்த u plus v அப்படின்ற ப்ராப்பர்ட்டி அங்கே சேஞ்ச் ஆகவே இல்லை. அப்போ இதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா லூப் வந்து இன்வேரியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, we say u plus v is an invariant of the assignment. We can annotate before the after an assignment with the invariant expression. So the expression கொடுத்துருக்காங்க பாருங்க, before u plus v equal to 35. ஏதோ ஒரு அசைன்மெண்ட் நடக்குது, சேம் தான் u plus 5, v minus 5. ஸோ இந்த அசைன்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமும் u plus v ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 35 தான். ஸோ அப்போ அது ஒரு இன்வேரியன்ட், அது நோட்டேஷனில் எழுதியிருக்காங்க. We can say u plus v is an invariant. It is 35 before and after. ஸோ ரெண்டுக்காகவே பிஃபோருக்கு முன்னாடியே 35 தான், ஆஃப்டருக்கு அசைன்மெண்ட்டுக்கு அப்புறமும் 35 தான். Or we can say u plus v equal to 35 is an invariant. It is true before and after. ஸோ இது கண்டிப்பாக ட்ரூ தானே, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு இல்லையா. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டருக்கு அப்புறமும் இது வந்து u plus vன்றது சேமாக தான் இருக்கா அப்படின்போது சேமாக தான் இருக்குது. ஸோ அப்போ இது ஒரு இன்வேரியன்ட் அப்படின்றது கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. அனதர் ஒன்று கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இது 8.2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. If we execute the following assignment with p, c equal to 10, 9. After the assignment p, c equal to 11, 10. ஸோ லூப்பு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அசைன்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது பியோட வேல்யூ 10 இருக்குது, சியோட வேல்யூ 9 இருக்குது. ஸோ லூப் ஏதோ அசைன்மெண்ட் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு, சியோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அசைன்மெண்ட் இன்வேரியன்ட்டான்னு பார்க்கலாம். ஸோ பிஃபோர் அசைன்மெண்ட் p, c equal to 10, 9. ஓகே, அடுத்தது என்னென்னா p + 1, c + 1. p + 1 அப்படின்னும் போது ஸோ பியோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 11 ஆகுது,
சியோட வேல்யூ ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 11 ஆகுது, சாரி 10 ஆகுது. ஸோ இப்போ இங்கே ஒரு அசைன்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நடந்திருக்கு. இப்போ பாருங்கள் இது எப்படி இன்வேரியன்ட்னு சொல்கிறாங்க. யூ கேன் டிஸ்கவர் அண்ட் இன்வேரியன்ட் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் P minus C பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ அங்கே U plus V பார்த்தோம் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் P minus C அண்ட் ஆஃப்டர் P minus C பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான் கொடுக்குது. அப்போ இது ஒரு இன்வேரியன்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பிஃபோர் அசைன்மெண்ட்டில் 10,9 இருந்துச்சு இல்லையா, ஸோ அதை மைனஸ் பண்ணுங்கள் 1 வருது. ஆஃப்டர் அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா 11,10. இப்பயும் பாருங்கள் அதோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா 1 தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா என்னென்னு சொல்கிறாங்க, இன்வேரியன்ட்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன ஆக்ஷன் ரிப்பீட்டிவாக நடக்குதுன்னா P minus C அப்படின்ற ஆப்ஷன் பிஃபோர் ஆஃப்டர் ரெண்டுமே நடக்கும்போது சேம், இது மட்டும் சேஞ்ச் ஆகாமல் இருந்தால் அது இன்வேரியன்ட்னு சொல்கிறாங்க. We find that P minus C equal to 1 if an invariant. In general, if an expression of the variable has the same value before and after assignment. ஸோ அசைன்மெண்ட்டுக்கு முன்னாடியும் சரி அசைன்மெண்ட்டுக்கு பின்னாடியும் இந்த லூப் எப்படி இருக்குன்னா சேம் ஒரே வேல்யூ தான் கொடுக்குது. இட் இஸ் அன் இன்வேரியன்ட் ஆஃப் த அசைன்மெண்ட். லெட் P U, V be an expression involving variable U and V. P of U, V it's assigned to evaluate U, V it's assigned to evaluate 1 and 2. ஸோ இதில் ரெண்டு வேல்யூவாக பாஸ் பண்ணுறாங்க. ஸோ evaluation 1 and evaluation 2. ஸோ value 1 value 2 obtained from P U, V by replacing U by evaluation 1 and V. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து யூவோட வேல்யூ எவாலுவேஷன் 1ன்னு கொடுத்துருந்தோம், வியோட வேல்யூ எவாலுவேஷன் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறாங்க, ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. simultaneously P, V it's invariant and it's assignment. ஸோ அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணால் கூட அது என்ன தான் ஆகும், இன்வேரியண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேல்யூ யூவில் இருக்கிற வேல்யூ ஸ்வாப் பண்ணுறாங்க விக்கு, வியில் இருக்கிற வேல்யூ ஸ்வாப் பண்ணுறாங்க யூக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்வாப் பண்ணும்போது கூட அது இன்வேரியண்ட்டாக இருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். P, C it's assigned to evaluation 1, evaluation 2. evaluation 1, evaluation 2 it's equal to P, U, V. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணாலுமே அதோட வேல்யூ கரெக்டாக என்ன தான் இருக்க போது, U, V தான் இருக்க போது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஷோ தட் த P minus B is an invariant of assignment. ஸோ அது பாருங்கள், P, C it's assigned to P plus 1, C plus 1. Let P, C it's assigned equal to P minus C then. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, P of P minus C, P minus C is assigned to P plus 1, C plus 1. ஸோ ஃபஸ்ட்டு Pயோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் பண்ணாங்க, Cயோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து காமனாக என்ன எடுக்கிறாங்கன்னா P minus C அப்படின்ற லூப்பை காமனாக எடுத்துட்டாங்க, P minus Cன்றது. ஸோ அடுத்த ஸ்டேஜும் அதான் கொடுத்துருக்காங்க, மைனஸ் பண்ண சொல்லியிருந்தாங்களே. ஸோ P minus Cன்றது தான் இங்கே இன்வேரியன்ட். ஸோ இப்போ அந்த கான்செப்ட் வச்சாச்சு. அடுத்தது பாருங்கள் P plus 1, C plus 1. ஸோ இதை P into P minus C. ஸோ P of P minus C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள் Pயோட வேல்யூ என்ன எடுத்துக்கிறாங்கன்னா P plus 1ன்னு எடுத்துக்கிறாங்க, Cயோட வேல்யூ C plus 1. ஓகேவா, Pயோட வேல்யூ P plus 1, Cயோட வேல்யூ C plus 1. ஸோ இங்கே P of P, Cன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது என்னென்னு எடுத்துக்கிறாங்கன்னா P minus C. ஸோ P minus C அப்படின்னா இது ஈக்குவல் டு P of P minus C அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், P of P minus C, சாரி P of P, C, P plus P, C ஈக்குவல் டு Pயோட வேல்யூ Cயோட வேல்யூ கொடுத்துட்டாச்சு. ஸோ இந்த ஸ்டெப் வரும்போது ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இல்லையா, P of P, C அப்படின்றத நம்ம P minus C அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ சேம் ஸ்டெப் இங்கே கொடுத்துருக்காங்க, Pயோட வேல்யூ Cயோட வேல்யூ. இங்கே பாருங்கள் Pயோட வேல்யூ நம்ம என்னென்னு சொல்லியிருந்தோம், P plus 1, Cயோட வேல்யூ C plus 1. ஸோ மைனஸ் அப்படியே வந்திருக்கு. ஸோ இப்போ P plus 1னா Pன்ற டேர்ம் எடுத்துக்கலாமா, C plus 1னா Cன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் மைனஸ் இருக்குது. P minus Cனா நம்ம என்னென்னு எடுப்போம், P minus Cன்றது P of P, C. ஸோ திருப்பி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயும் P of P, C அப்படின்னு இருக்குது. அதை டெரைவ் பண்ணும்போது நமக்கு P of P, C அப்படின்றது கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறது என்னென்னு சொல்கிறாங்கன்னா இன்வேரியன்ட் லூப் வந்து இது இன்வேரியண்ட்டாக இருக்குது ஆஃப்டர் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அசைன்மெண்ட்டுக்கு அப்புறமும் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ஸ் P, C, Pயோட வேல்யூ P plus 1 and C plus 1, P minus C and P minus C it's a invariant of the assignment P plus 1, C plus 1. ஸோ இந்த அசைன்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமும் அது இன்வேரியண்ட்டாக தான் இருக்குது. P of P, Cன்ற வேல்யூ சேஞ்ச் ஆகலை அப்படின்றாங்க. அடுத்தது கன்சிடர் 2 வேரியபிள் M and N ஆர்டர் த அசைன்மெண்ட். ஸோ ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கிறாங்க, Mன்னு ஒரு வேரியபிள், Nன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறாங்க. ஸோ எம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அசைன்மெண்ட்டுக்கு அப்புறம் எம்மோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பை 3ஆக இருக்க போது, என்னோட வேல்யூ டிக்ரிமெண்ட் பை 1ஆக இருக்க போது. த எக்ஸ்பிரஷன் M plus 3N is an invariant அப்படின்றத கேட்டிருக்காங்க. லெட் P,
P of m, n equal to P plus 3n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ P of m, n it's assigned to m-ஓட வேல்யூ m plus 3 ஆக போகுது, n-ஓட வேல்யூ -1 ஆக போகுது. ஸோ இங்கே ஃபஸ்ட் எடுக்கும் போது என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி சொன்ன மாதிரி P of m, n-ஓட வேல்யூ என்னது P plus n அப்படின்றத எடுத்துக்கிட்டாங்க. அதோட வேல்யூஸ் என்னவோ அதை மட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ என்னோட வேல்யூ கொடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆக போகுதுன்னா எம்ன்ற இடத்துல என்ன ஆக போகுது, ஸோ எம்மோட வேல்யூ m plus 3. ஸோ அடுத்தது 3 வந்துருச்சு, என்னோட வேல்யூ என்னது n minus 1. ஸோ அந்த டேர்ம் அப்படியே வருது, கீழே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க m plus 3. ஸோ இந்த டேர்ம் அப்படியே வந்துடுமா 3n into -3. ஸோ அப்படின்றது மல்டிப்ளை ஆகிட்டு வந்திருக்கு. அடுத்தது என்ன ஆகும், சப்ஸ்டியூட் பண்ணும்போது mன்ற டேர்ம் அப்படியே வரப்போகுது. ஸோ +3 -3 இங்கே கேன்சல் ஆகிடுமா. ஸோ திருப்பி இருக்கிறது 3n மட்டும் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போது m plus 3nோட வேல்யூ நம்ம என்னென்னு சொல்லியிருந்தோம், P of m, n. P of m, nன்றதை கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இனிஷியல் அசைன்மெண்ட்டுக்கு அப்புறமும் அது என்ன இருக்குது, P of m, n வந்திருக்கு. ஆஃப்டர் அசைன்மெண்ட்டுக்கு அப்புறமும் P of m, nன்றது வந்திருக்கு. ஸோ அப்போ இது கண்டிப்பாக என்ன தான், இதுவும் ஒரு இன்வேரியண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது லூப் இன்வேரியண்ட்டை பற்றி பார்க்கலாம். இன் எ லூப், if L is an invariant of the body of the loop B, then L is known as loop invariant. ஸோ இங்கே வந்து while கண்டிஷனை வச்சு ஒரு லூப் கொடுத்துருக்காங்க. லூப்பில் இதுவுமே இன்வேரியண்ட் தான் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் while கண்டிஷன் செக் பண்ண போது, கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த L part எக்ஸிக்யூட் ஆகும். அதர்வைஸ் என்ன பண்ணும், பியில் இருக்கிற அதே L part தான் ரன் ஆக போகுது. அப்போ இதுவுமே ஒரு இன்வேரியண்ட் தானே, அதை லூப்புக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்து பார்க்கலாம். The loop invariant is true before the body of the loop and after the body of the each step. ஸோ ரெண்டு வாட்டியுமே என்ன தான் அங்கே நடக்குதுன்னா, கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் பாடி ஆஃப் த லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகுது, ஃபால்ஸ் ஆகுதுனாலும் பி கண்டிஷனில் இருக்கிற பாடி ஆஃப் த லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகுது. ஸோ அப்போ ரெண்டு கண்டிஷனுமே சேம்ன்றதுனால அது என்னென்னு சொல்கிறாங்கன்னா இன்வேரியண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. Since L is true at the start of the first iteration, L is true at the start of the loop also. ஸோ லூப் பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் ரெண்டுமே சேம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. Since L is true that the end of the last iteration, L is true when the loop end also. Just after the loop is L is loop variant, then is true for important point in the algorithm as annotated in the algorithm. ஸோ அதை பற்றி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு லூப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அட் த ஸ்டார்ட் ஆஃப் த லூப், ஜஸ்ட் பிஃபோர் த லூப், ஸோ முன்னாடி, பிஃபோர் அந்த அசைன்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் லூப், அங்கே கண்டிப்பாக அது என்ன கண்டிஷன் செக் பண்ணிட்டு உள்ளே தான் என்ட்ரு ஆக போகுது. இலிட்ரேட் எவ்ரி டைம் அங்கே இலிட்ரேட் ஆகும்போது செகண்ட் டைம் அட் த ஸ்டார்ட் ஆஃப் த ஈச் இலிட்ரேஷன், ஒவ்வொரு வாட்டியும் பாடி ஆஃப் த லுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அட் த எண்ட் ஆஃப் த ஈச் இலிட்ரேஷன், ஸோ திருப்பி எண்ட் ஆகும்போது அது என்ன தான் பண்ணுது, இலிட்ரேட் தான் ஆகிட்டு இருக்குது. அப்போ ரெண்டுமே என்னது சேம் கண்டிஷன் தானே. அட் த எண்ட் ஆஃப் த லூப், ஜஸ்ட் ஆஃப்டர் த லூப், ஸோ ரெண்டுமே என்ன தான் ஆகுது, திருப்பி ரன் ஆகும்போது அப்போ இதுவுமே ஒரு இன்வேரியன்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல் ஸ்டார்ட் ஆஃப் த லூப், அப்போ எல்ன்றதில் அங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஸ்டார்ட் ஆகிட்டு while கண்டிஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகுது, கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு திருப்பி என்ன தான் பண்ண போகுது, ஸ்டார்ட் ஆஃப் த இலிட்ரேஷன், திருப்பி என்ன பண்ணும், அந்த ரன் ஆனதுக்கப்புறம் திருப்பி அங்கே இலிட்ரேஷன் போகுது இல்லைங்களா. ஸோ இன்கேஸ் அது எல்ஸ் ஆகுதுன்னா பி பார்ட்குள்ளே வரப்போகுது. ஸோ அங்கே என்ன பண்ண போகுது, எண்ட் ஆஃப் த இலிட்ரேஷன். ஸோ அப்போ திருப்பி என்ன ஆகுது, அந்த கண்டிஷன் ரன் ஆகிக்கிட்டே இருக்கிறத நம்ம இல்லிட்ரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்ட் ஆஃப் த பொசிஷனுக்கு தானே அது திருப்பியும் போகுது, அப்போ அங்கே ஒரு இன்வேரியண்ட் தானே அப்படின்றாங்க. அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு சார்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இன்புட்ன்றது பேரலோகிராம் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, இன்புட் வருது. ஸோ இன்புட் உள்ளே வாங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், கண்டிஷனை செக் பண்ணும். கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு பாடி ஆஃப் த லூப்பில் என்ட்ரு ஆகிட்டு அந்த அவுட்புட் பிரிண்ட் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணும், ஸ்டார்ட் ஆஃப் த ஸ்டேட்டுக்கே போகும். இது ஆல்ரெடி உனக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ அப்போ திருப்பி ஸ்டார்ட் ஆஃப் த ஸ்டேட்டுக்கே போகும்போது இது ஒரு இன்வேரியண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் அது டெர்மினேட் ஆகுது, ஃபால்ஸ் ஆகுதுன்னா என்ன பண்ணும், லூப்பு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணிவிட்டு வெளில வந்துடும், எக்ஸிட் ஆகிடும். ஓகே, த பாயிண்ட் வேர் த லூப் இன்வேரியண்ட் இஸ் ட்ரூ. ஸோ அப்போ இது ஒரு இன்வேரியண்ட் தான், இது ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, டு கன்ஸ்ட்ரக்ட் ஏ லூப், எஸ்டாப்ளிஷ் த லூப் இன்வேரியண்ட் அட் த ஸ்டார்ட் ஆஃப் த லூப். த லூப் பாடி ஷுட் அப்டேட் த வேரியபிள் ஸோ ஆஸ் அ progress toward the end and maintain the loop invariant at the same time. When the loop ends, the termination condition and the loop invariant should establish the input output relationship. ஸோ நம்ம இந்த ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தோம் இல்லைங்களா, அதே தான். ஸோ ஃபஸ்ட்டு இன்வேரியண்ட்னு ஆகும்போது அது ஃபஸ்ட்டு லூப்பு ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த ப்ராசஸ் ட்ரூ ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணும், ஒரு கண்டிஷன் ஒரு வேரியபிள் அப்டேட் பண்ண போகுது. இன்கேஸ் அது அப்டேட் ஆகலை அப்படின்னா, இன்கேஸ் அங்கே டெர்மினேட் ஆகுது, கண்டிஷன் டெர்மினேட் ஆகுதுன்னா லூப் வந்து இன்வேரியண்ட் இல்லைன்னு வெளியில் வரப்போகுது. திருப்பி இன்கேஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், திருப்பி ஸ்டார்ட் ஆஃப் த ஸ்டேட் போகுது. ஒவ்வொரு வாட்டியும் அப்டேட் நடக்குமே தவிர ஆனால் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேட்டுக்கு தான் அது போக போகுது இல்லையா, அதுதான் அங்கே இன்வேரியண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
இன்வேரியண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் எண்ட் ஆஃப் த ஸ்டேட்டில் நமக்கு என்ன கிடைக்குன்னா இன்புட் அவுட்புக்கு என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றது கிடைக்கும். ஓகே, இன்வேரியண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ப்ராப்ளமில். The loop invariant is true in 4 crucial point in a loop. Using the loop invariant, we can construct the loop and reason about the property of variable at this point. ஸோ அதை யூஸ் பண்ணி சேம் கண்டிஷன் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. டிசைன் அண்ட் இல்ட்ரேட்டிவ் அல்காரிதம் டு கம்ப்யூட் ஏ ஆஃப் என். ஸோ ஏ ஆஃப் என் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. லெட் த நேம் ஆஃப் த அல்காரிதம் பவர். ஸோ அந்த அல்காரிதமோட நேம் என்ன கொடுத்துருக்காங்க, பவர்னு கொடுத்துருக்காங்க. அதோட ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க A, N அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பவர் 10,4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10,4 அப்படின்போது அதோட ஆன்சர் 3,5 2,5. ஸோ 2,5 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதோட அவுட்புட் கொடுத்தாச்சு. இது எப்படி அல்காரிதம் டிசைன் பண்ணுறாங்க, இப்போ கம்ப்யூட் பண்ணுறாங்க. அல்காரிதம் பவர் A, N. ஸோ என்ன இருக்க போகுது, ஏன்றது அந்த வேல்யூ. ஸோ அதோட பவரை நம்ம n டினோட் பண்ணுறோம். கம்ப்யூட் A of n by multiplying cumulatively n times. ஸோ n times அது என்ன ஆக போகுது, நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10^2 அப்படின்னு கொடுத்தோன்னா 2 times. அப்போ A of n கொடுக்கும்போது n times அங்கே ரன் ஆக போகுது அப்படின்றத நம்ம எழுதிடுறோம். ஃபஸ்ட்டு பேராமீட்டராக பாஸ் பண்ணியாச்சு. அடுத்தது A of n into A into A into A. ஸோ இதை தான் என்னென்னு கொடுத்துருக்காங்க, A of n times அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் த லூப் இன்வேரியன்ட் அண்ட் ஷோ. ஸோ இதில் வந்து எப்படி இந்த லூப் வந்து இன்வேரியன்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். பவர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அல்காரிதம் எழுதும்போது அல்காரிதமோட நேம் எழுதுகிறோம். ஸோ அல்காரிதமோட நேம். ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோம், ஏ பவர் என்னன்றது நம்ம அந்த இன்புட் என்ன கொடுக்கணுன்றது டிசைன் பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்புட்டு கொடுக்கும்போது n is a பாசிட்டிவ் இன்டீஜர். பாசிட்டிவில் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண போகிறோம், அந்த லூப் ரன் ஆகணுன்றதை கொடுக்குறோம். அவுட்புட் எப்படி இருக்கணும், கண்டிப்பாக அவுட்புட் எப்படி வரும், A of n என்ற ஆர்டரில் தான் வரப்போகுது அப்படின்றத நம்ம அவுட்புட் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், P, I ஈக்குவல் டு Pயோட வேல்யூ வந்து 1, ஐயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிஷன் என்ன, I நாட் ஈக்குவல் டு n. ஐயோட வேல்யூ n வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது நாட் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா லூப் இன்வேரியண்ட்டாக இருந்துச்சுன்னா Pயோட வேல்யூ A of I அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ உள்ள லூப்புக்குள்ளே என்டர் ஆகும்போது P, I இஸ் அசைன் டு Pயோட வேல்யூ ஏவோட வேல்யூவோட மல்டிப்ளை ஆகணும். ஐயோட வேல்யூ 1 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்றத கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு the step-by-step execution of power 2,5 is shown as the table. So 2 power 5 கொடுத்துருந்தாங்க இல்லையா, அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஈச் row shown the value of 2 variable P and C, P and I at the end of an iteration and how they are calculated. We see that P equal to A of I, it's true that the start of the loop and remain true in each row. Therefore is loop invariant. ஸோ எப்படி இதை வந்து இன்வேரியன்ட் சொல்லிட்டு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 2 power 5க்கு. ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், Pயோட வேல்யூ வந்து 1ன்னு சொல்லியிருந்தாங்க, ஐயோட வேல்யூ 0 அப்படின்னாங்க. அப்போ 0th பொசிஷன். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் பவர் வந்து 2 இல்லையா, 2 power 5 தான் நம்ம கொடுத்துருந்தாங்க. அப்போ ஏவோட வேல்யூ இங்கே 2, என்னோட வேல்யூ வந்து 5. ஓகேவா, கொடுத்தாச்சு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 0th ஸ்டேட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கம்ப்யூட்டர் இப்படி தான் கம்ப்யூட் பண்ணும், 0th ஸ்டேட்டில் அப்படியே என்டர் ஆகுது. அடுத்து என்ன பண்ணும், 2. ஸோ 2 செகண்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது 1 into 2. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், Pயோட வேல்யூ கூட 2 மல்டிப்ளை ஆக போகுது. ஸோ மல்டிப்ளை ஆகிட்டு 1 இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி I வந்து +1 ஆக போகுது இல்லைங்களா, +1 0 + 1 ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே 2 வந்துடும். ஓகே, அப்போ இந்த ஸ்டேட் பார்த்திங்கன்னா 2 power 2 டினோட் ஆகும். ஸோ 2 power 2ஓட வேல்யூ என்னென்னா 4. ஸோ அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும், 4 into 2. ஸோ 4 into 2 வரப்போகுது. அடுத்து 2 + 1. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து 2ஓட இந்த 2 இருக்கு இல்லையா, 2 + 1 ஆகும்போது 3. ஸோ இப்படி தான் லூப் ஒரு ஸ்டேஜாக ரன் ஆகுது. அதோட பவர் கண்டுபிடிச்சிட்டு வரும். ஸோ 3 இருக்குது. இப்போ 0ஓட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 3 + 1 4. ஸோ 4ஓட வேல்யூ 2 power 4 16. ஸோ அடுத்து என்ன பண்ணும், 4ஓட வேல்யூ 4 + 1 5. ஸோ 2 power 5ஓட வேல்யூ 36 அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்படி தான் 2 power 5க்கு அது பவர் டேபிள் கண்டுபிடிக்கும். எண்டாவது சரி ஓகே மிஸ் இது கண்டுபிடிச்சிருச்சு, இதை எப்படி இன்வேரியன்ட்னு சொல்லுது. when the loop ends P equal to A of 1, it's still true. So on the condition true தான். But I equal to 5, therefore I equal to A of 5. In general when the loop end P equal to A of n. So start பண்ணும்போதும் P of A of n தான் ஸ்டார்ட் ஆச்சு, end ஆகும்போதும் P equal to A of n தான் end ஆகுது. Thus we have verified that the power equal to A of n satisfy that specification. ஸோ இப்போ கண்டிப்பாக இதை சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்லையா, A of nன்றது ஸ்பெசிஃபை ஆகுது. ஸோ அதனால இங்கே வந்து இன்வேரியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க 8.6. இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.
ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.